Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் قال الله تعالى திருக்குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள். அல்லாஹ்வுடைய புனிதமான பேச்சு அல் குர்ஆனாகும். இப்படிப்பட்ட புனிதமான திருக்குர்ஆனை நாமும் ஓதுவதால் என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளின் ஆராய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களின் உள்ளங்கள் ஒன்றுபட்டிருக்கும் வரை குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை நாமும் கற்று பிறருக்கும் கற்பிப்பவரே உங்களின் சிறந்தவர் ஆவர். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை நம் மனதில் தங்கு தடையின்றி யோசிக்கின்றவர் கடமை தவறாத கண்ணியமிக்க வானவர்கள் உழைப்பார்கள். மேலும் குர்ஆனை மனம் செய்திடாவிட்டாலும் அதை சிரமத்துடன் திக்கித்தினை ஓடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் இது மடங்கு நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுங்கள். ஏனெனில் குர்ஆன் ஓடி வருபவர்களுக்கு அது மறுமையில் இறைவனிடம் பரிந்துரை செய்யும். ஒளிச்சுடர்களான ஷீரஹ் அல் பஹ்ரக் மற்றும் ஷீரஹ் அல் இம்ரான் ஆகிய இது அத்தியாயங்களை ஓடி வாருங்கள். மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்றோ அல்லது அந்நியனியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்கள் வாடாடும். திருக்குர்ஆன் மொத்தம் 3,20,015 ஒவ்வொரு இடத்திற்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கின்றான். திருக்குர்ஆன் ஓடப்பட்டால் வாய் மூடி செவி தாழ்த்தி கேளுங்கள். அதன் மூலம் நாம் இறைவனிடம் அருளை பெற்றுவோம். 3 நாட்களுக்கு குறைவாக குர்ஆனை ஓடுபவர் அதனை சிந்திக்க மாட்டார் என இம்ரான் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்திலே சிறந்த மருந்து குர்ஆன் ஆகும். திருக்குர்ஆன் மிஞ்சிய பெருஞ்செல்வம் இவ்வுலகில் வேறெதுவும் இல்லை. எந்த வீட்டில் குர்ஆன் தினமும் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் குடிக்கிறார்கள், சைத்தான் சென்று விடுகிறான். நபிகள் நாயகம் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் தீமைகள் குறைந்த நன்மைகள் பெருகுகிறது. திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய விருந்து. அதை ஒன்பதுக்கு நாம் யாரெல்லாம் தயாராக இருக்கின்றோம். ஒரு மனிதன் குர்ஆனை ஓட ஆரம்பித்து விட்டால் அவனை ஓட அனுப்பிய பெற்றோர்களுக்கு கிரீடம் அல்லாஹ் இருக்க வைப்பான். அந்த கிரீடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்களே சூரியன் ஒளியை விட மிக மிக பிரகாசமா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் வசனங்கள் சிறிதளவு கூட இல்லை அவர்கள் இடிந்து போன வீட்டிற்கு சமம். நம்மளில் சின்னவர் குர்ஆனை ஓடிப்பவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தவர் என அல்லாஹ்வுடைய அடியார்களே, இத்தனை சிறப்புகள் மிக்க புனிதமான திருக்குர்ஆனை நாமும் ஓடி பிறருக்கும் கற்றுவிட்டு இறைவனின் அருளை பெற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.